ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதிகனும் பஞ்சாகத்தாலே, சொற்பிரிய கரிமுகனே, தீர்த்து நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மருத்துவ ஜோதிடம் என்ற ஒரு தலைப்பிலிருந்து அடுத்த ஒரு தொடர்ந்து வரக்கூடிய பதிவில் இது அடுத்த ஒரு பதிவு. இந்த பதிவில் கடந்த பதிவுகளில் ஒரு நோய் ஏற்பட வேண்டுமென்றால் எந்த பாவம், எந்த கிரகங்கள், எந்த ராசி, என்ன நோய் என்ற சார்ந்த தகவலை கடந்த பதிவில் பார்த்தோம். அடுத்து இந்த பதிவில் குறிப்பாக புற்றுநோய் சம்பந்தப்பட்ட தகவலை பார்ப்போம். மார்பக புற்றுநோய் என்று பார்க்கும் பொழுது சந்திரன், செவ்வாய், சனி சம்பந்தம் இருந்து இவர்கள் ராகு கேதுவனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அது 6க்குரியவர்களாக அமையும் பட்சத்தில், மற்றும் சந்திரன், சனி 4, 5, 7, 10, 11ஆம் இடத்தில் இருந்து பாவக்கிரகங்களுடைய தொடர்பு ஏற்பட்டு பாதிக்கப்படுவது, மற்றும் சந்திரன் ராகு கேதுவுடன் இணைந்து சனி அல்லது செவ்வாய்க்கு 3இல் நிற்பது, சனி ராகு லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் அல்லது கடகராசியில் நிற்பது மார்பக புற்றுநோயை தந்துவிடுகிறது. நுரையீரல் புற்றுநோய் என்று பார்க்கும் பொழுது 4ஆம் இடம் அதன் அதிபதி சூரியன் இவர்களோடு சேர்ந்து சனி, ராகு, கேது, செவ்வாய் பாதிக்கப்படுவது நுரையீரல் புற்றுநோயை தந்துவிடுகிறது. இது எல்லாவற்றையும் விட இந்த நுரையீரல் புற்றுநோயை அதிகமாக தருவது மிதுன ராசியினுடைய கடைசி 10 பாகையும் கடகராசியில் இருக்கக்கூடிய முதல் 20 பாகையும் ஆக இந்த 30 பாகைக்குள் இருப்பின் நுரையீரல் புற்றுநோய் அதிகமாக நடைமுறையில் இருப்பதை அறிய முடிகிறது. அதுக்கடுத்தது தொண்டை புற்றுநோய் 3ஆம் இடம், 3ஆம் அதிபதி பாவிகளால் பாதிக்கப்பட்டு 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் அஸ்தங்கமாகும் பொழுது தொண்டையில் புற்றுநோய் உருவாகிறது. கர்ப்பப்பை புற்றுநோய் என்று பார்க்கும் பொழுது சுக்கிரன் ராகு சம்பந்தப்பட்டு 1, 7ஆம் இடத்திற்கு சம்பந்தப்படுவது, விருச்சிக ராசி சந்திரன் இவர்கள் 5, 7ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டு பாவிகளால் பார்க்கப்படுவது என்பது கர்ப்பப்பை புற்றுநோயை அதிகமாக உண்டாக்கி தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து வக்கிர கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது நோயாளியை தனக்குத்தானே மருந்து சாப்பிட தோன்றும், நோயாளியை முறையாக மருத்துவரிடம் செல்ல விடாமலும், யாராவது ஒருவர் சொல்லும் மருத்துவ ஆலோசனையை கேட்டு முறையாக மருத்துவம் செய்ய விடாமல் தடுக்கும். பரிவர்த்தனையால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்று பார்க்கும் பொழுது இது எடுத்தவுடன் இதுதான் நோய், இதுதான் என இனம் காட்டாது. நோயின் தன்மைகளை மாற்றி மாற்றி அடையாளம் காட்டி பிரச்சனைகளை கொடுக்கும். இது மாதிரியான சூழ்நிலையில் சிறப்பு மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று பொருத்தமான மருத்துவமனையை பின்பற்றுவதற்கு இது வழிகோல தோணும். பெருமூச்சிற்கு கும்பராசியும், கொட்டாவி ஏப்பத்திற்கு மிதுன ராசியும், அபான வாயுவிற்கு துளாராசியும் பொறுப்பேற்கக்கூடிய தன்மை இருக்கிறது. கண் என்று பார்க்கும் பொழுது கண்ணின் கருவழிக்கு சுக்கிரன், குரு பொறுப்பேற்கிறார். கண்ணின் பார்வை திறனுக்கு சூரியன் பொறுப்பேற்கிறார். கண்ணின் அழகிற்கு சந்திரன் சுப சுக்கிரன் பொறுப்பேற்கிறார். கண்ணில் நீருக்கு சந்திரன் பொறுப்பேற்கிறார். கண்ணில் உள்ள சதைக்கோளத்திற்கு குரு பொறுப்பேற்கிறார். கண்ணில் உள்ள நரம்புக்கு புதன் பொறுப்பேற்கிறார். கண்ணில் உள்ள இமைகளுக்கு செவ்வாய் பொறுப்பேற்கிறார். இமையில் உள்ள மூடிக்கு கேது பொறுப்பேற்கிறார். கண்ணின் இரத்த அழுத்தத்திற்கு சனி பொறுப்பேற்கிறார். 2 கண்களில் ஒரு கண் பிரச்சனை என்றால் ராகு பொறுப்பேற்கிறார். கண்கள் தரும் தகவலை மூளைக்கு கொண்டு செல்ல புதன் பொறுப்பேற்கிறார். கண் தரும் தகவலை மூளையின் பதிவிடுவதற்கு குரு பொறுப்பேற்கிறார். கண்களில் நீர் வடிதலுக்கு சந்திரன், சுக்கிரன், பாவச்சுக்கிரன் பொறுப்பேற்கிறார். மாறுபட்ட கண், மாறுபட்ட தோற்றம் மற்றும் தன்மைக்கு சுக்கிரன் பொறுப்பேற்கிறார். ஒரு கண் பெரியதாகவும் ஒரு கண் சிறியதாகவும் இருந்தால் அது ராகு கேது பொறுப்பேற்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. மூக்கின் தோற்றத்திற்கு சூரியன், குரு பொறுப்பேற்கிறார்கள். மூக்கின் சதை வளர்ச்சிக்கு சந்திரன், குரு பொறுப்பேற்கிறார்கள். மூக்கில் உள்ள முதுகெலும்பிற்கு குருத்தெலும்பிற்கு செவ்வாய் பொறுப்பேற்கிறார்.
மூக்கில் உள்ள உள்ளே வரும் காற்றிற்கு குரு பொறுப்பேற்கிறார். மூக்கின் வெளியே போகும் காற்றிற்கு சனி பொறுப்பேற்கிறார். மூக்கில் உள்ள சளிக்கு சனி சந்திரன் பொறுப்பேற்கிறார்கள். மூக்கிலிருந்து நுரையீரல் செல்லும் காற்று பாதைக்கு ராகு கேது பொறுப்பேற்கிறார்கள். பல் சம்பந்தப்பட்ட தகவல் என்று பார்க்கும் பொழுது பல்லுக்கு செவ்வாய் பொறுப்பேற்கிறார். பலவீனமான பல்லுக்கு சனி பொறுப்பேற்கிறார். பலமான பல்லிற்கு செவ்வாய் பொறுப்பேற்கிறார். ஈறுகளுக்கு குரு பொறுப்பேற்கிறார். ஒழுங்கற்ற பல்கள் விகாரமான பற்களுக்கு ராகு பொறுப்பேற்கிறார். பல் உடைதல் பாதி பல் இருத்தல் சனி பொறுப்பேற்கிறார். பூஞ்சை சொத்தை பல்லிற்கு செவ்வாய் ராகு பொறுப்பேற்கிறார்கள். பற்களின் வேர்களுக்கு சூரியன் பொறுப்பேற்கிறார். செயற்கை பல் பொறுத்து யோகத்திற்கு சுக்கிரன் புதன் கேது பொறுப்பேற்கிறார்கள். பல் நெருக்கமின்மைக்கு கேது பொறுப்பேற்கிறார். அடுத்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வயிற்று வலிக்கு சந்திரன் சூரியன் பொறுப்பேற்கிறார்கள். செரிமானமின்மைக்கு குரு ராகு காரணமாக அமைகிறார்கள். வாயு பிரச்சனை வாயு கோளாறானால் வலிக்கு புதன் சனி காரணமாக இருக்கிறார்கள். வயிற்றின் புண்ணிற்கு சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது காரணமாக அமைகிறார்கள். சிறுகுடல் பெருங்குடல் பிரச்சனைகளுக்கு ராகு கேது பொறுப்பேற்கிறார்கள். குடல்வால் பிரச்சனைக்கு ராகு கேது பொறுப்பேற்கிறார்கள். கல்லீரல் வீக்கத்திற்கு குரு பொறுப்பேற்கிறார். மண்ணீரல் பிரச்சனைகளுக்கு சூரியன் செவ்வாய் காரணமாக இருக்கிறார்கள். பித்தப்பை கல்லிற்கு சந்திரன் குரு மற்றும் விருச்சிக ராசிக்கு காரணமாக அமைகிறது. பித்தப்பையில் கல் உருவாதல் மற்றும் பித்தப்பை கல் உள்ளதால் வரும் வாந்திக்கு சந்திரன் ராகு கேது பொறுப்பேற்கிறார்கள். உணவு பாதை மற்றும் செரிமான மண்டலம் என்று பார்க்கும் பொழுது குடல் அல்சர் செவ்வாய் ராகு காரணமாக அமைகிறார்கள். உமிழ்நீர் குறைபாடு சரியாக நின்று சாப்பிடாததால் வரும் அஜீரண கோளாறுக்கு சனி காரணமாகிறார்கள். உணவு பாதையில் உள்ள புண்கள் அதில் ஏற்படும் துவாரம் ஓட்டைகளுக்கு ராகு கேது காரணமாக அமைகிறார்கள். ஓரல் அல்சர் புதனும் ராகுவும் காரணமாக அமைகிறார்கள். நொறுக்கு தீனிகளால் ஏற்படும் உபாதைகளுக்கு சனி சுக்கிரன் பொறுப்பு ஏற்கிறார்கள். ஃபாஸ்ட் ஃபுட் அதாவது துரித உணவு காரணமான மசாலாக்கள் சேர்ந்த உணவுகளுக்கு மற்றும் உபாதைகள் பிரச்சனைகளுக்கு குரு சனி காரணமாக அமைகிறார்கள். குடலில் உள்ள பூச்சிகள் புழுக்களுக்கு ராகு கேது காரணமாக அமைகிறார்கள். அதாவது ஒரு உறுப்புக்கு எந்த கிரகம் காரணகர்த்தாவாகிறதோ அந்த உறுப்பிற்கு அல்லது அந்த காரணகர்த்தாவான கிரகங்களுக்கு எந்த இடத்தில் நிற்கிறதோ அந்த இடத்துக்கு 6, 8, 12 சம்பந்தப்படும் அல்லது இயற்கை பாப கிரகங்களான ராகு கேது சூரியன் சனி செவ்வாய் தொடர்பு ஏற்படும் பொழுது அது பாதிப்பு அதிகமாக உருவாகிறது. அவர்களுடைய தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் அந்த பாதிப்பு மிகவும் சிரமப்படுத்துகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் உங்களுக்கு இதுதான் நோய், இது இவ்வளவு காலத்தில் ஆரம்பமானது, இவ்வளவு காலம் இருக்கும் அல்லது வாழ்நாள் முழுவதும் இது உங்களோட பயணிக்கும் என்பதை நான் சொல்லக்கூடிய இந்த மருத்துவ ஜோதிடம் சார்ந்த கிரகங்களும் நோய்களும் பாவங்களும் நோய்களும் பாவக்கிரகங்களும் நோயினுடைய தன்மைகளும் என்ற வரிசையில் தொடர்ந்து உங்களால் பயணிக்க முடியுமானால் இந்த மருத்துவம் சார்ந்த பதிவுகளை முழுமையாக கொடுத்துவிட முயற்சி செய்து வருகிறேன். இந்த முழுமையாக இன்னும் ஒரு 10-12 காணொலிகள் இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. அதற்கு மேல் ஒவ்வொரு ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தை கரும்பலகையில் எழுதி இந்த கிரகம் இந்த காலகட்டத்தில் இதனுடைய தசாபுத்தியை நடத்தது, இந்த கிரகத்துக்குரிய உறுப்பு பாதிக்கப்பட்டது, இது பூரண குணம் பெற்றது அல்லது குணமே அடையாமல் போனது அல்லது உயிருள்ளம் வரை இந்த பாதிப்பு இருந்தது சார்ந்த தகவலை உங்களுக்கு வரும் காலத்தில் ஜாதகமும் ஜாதக பலன்களும் அதில் மருத்துவமும் நோயும் போன்ற தலைப்புகளில் தர இருக்கிறேன். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். நான் தரும் காணொளிகள் அனைத்தும் கண்டிப்பாக இந்த இயல்பு வாழ்க்கைக்கு ஜோதிடர் ஆனாலும் சரி, ஜோதிடர் அல்லாதவர்களும் சரி, அல்லது மருத்துவம் சார்ந்த உறவுகளுக்கு ஜோதிடத்தின் மேல் ஈடுபாடு இருக்கும் பட்சத்தில் இது உங்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த துணையாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம்.
தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பு.